குட் மார்னிங். இது வந்து என்னென்னா, ஒரு சின்ன ரீகலெக்ஷன். என்ன ரீகலெக்ஷன் வந்து, இதுக்கு வந்து ஒன்றோடு ஒன்று தொடர்பு கிடையாது. பட் ஆனால் நான் வந்து ஒரு சில வேறு வேறு டைமில் வேறு வேறு நபர்கள் நான் வந்து அப்சர்வ் பண்ணதில் அதை வச்சு ஒரு சில விஷயம் சொல்கிறேன். இப்போது ஒரு ப்ராக்டிஸ் என்னென்னா, நம்மளுக்கு வீட்டில் காம்பவுண்ட்குள்ளே நம்ம வந்து ஒரு நாயை வளர்க்குறோம் அப்படின்னா, அது யூசுவலாக என்ன பண்ணுவாங்க, அதுக்கு தனியாக ஒரு இடம் இருக்கும். அது அது இடத்துலயே போய் அங்கே உட்காந்துக்கும். அது சாப்பிட்றதுக்கு அங்கே வைப்பாங்க. அது இடத்துல இது பண்ணுவாங்க. சில பேர் வீட்டில் தான் நாய் வந்து உள்ளுக்குள்ளெலாம் வரும். அவங்க சோஃபாவில் உட்காந்துருக்கும், பெட்டில் ஏறி இருக்கும். அந்த மாதிரி சில சில பேர் வீட்டில் தான் வந்து உள்ளுக்குள்ளே இருக்க ரூம்ஸ்லலாம் அவங்க வளர்க்குறது பெட் டாகாகவே இருந்தாலும் டொமெஸ்டிகேட்டட் டாக் தான். இருந்தாலும் அந்த மாதிரி வெளியிலேயே வச்சு ட்ரெயின் அப் பண்ணி வெளியில் இருக்க காம்பவுண்ட் சுற்றி வ வர்றதுக்கு இருக்கக்கூடிய ஒரு டாக் சில பேர் வந்து அந்த மாதிரி வளர்த்துருப்பாங்க. சில பேர் வந்து வீட்டுக்குள்ளே வந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளேயே விடுவாங்க. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, அது அவங்கவுங்க வளர்க்கக்கூடிய அந்த நாய்கள் பொறுத்து தான் இருக்குது. இந்த நாய் வந்து டாய்லெட்ரி வந்து எப்படி அதை பயன்படுத்துறதுக்கு இது பண்ணுறாங்க அப்படின்னா, யூஸ்வலாக செயின் பண்ணிவிட்டு வாக்கிங்க்கு கூப்பிட்டு போவாங்க. யாரோ அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு மெம்பர் வந்து கூப்பிட்டு போவாங்க. ரோட்ஸில் ஸ்ட்ரீட்டு ரோடு எல்லாம் போயிட்டு வெளியில் வந்து அது நாய் ஓடிடாது. சில நேரங்களில் அதுக்கு செயின் பண்ணி ஒரு மற்ற டாகோட ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒரு சின்ன ஒரு ஸ்டிக் ஏதாவது ஒன்று வச்சுருப்பாங்க கையில். அதை ஹஷ் ஹஷ் பண்ணி அதை இது பண்ணுறதுக்கு. பட் இருந்தாலும் ஒரு செயின் போட்டு அவங்களோட நாய் வந்து ரோட்டில் விடுவாங்க. ஒன்று ஏன்னா நாய் வந்து அந்த ஆளையோ இல்லை யார் கூப்பிட்டு போகிறாங்களோ அவங்க லீட் பண்ணே போகும், ஸ்னிஃப் பண்ணே போகும் வெளியிலலாம். அப்போ இவங்க வந்து பின்னாடியே போவாங்க. அந்த நாய் எந்த பக்கம்லாம் போதோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிருக்கும், திரும்ப போவாங்க, திரும்ப அப்படியே அவங்களுக்கு வந்து ஒரு வாக்கிங் மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி. காலையில் அப்படி போய் அவங்களும் கொஞ்சம் எல்லாம் சுற்றி பார்த்து ஒரு ஸ்னிஃப் பண்ணிட்டு வந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு இது இருக்கும். சில நேரங்களில் அவங்க எங்கே போகணுன்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல லீட் பண்ணிட்டு பின்னாடியே டாகை வந்து இழுத்துனே போவாங்க. அந்த டாக் அந்த இடத்துக்கெல்லாம் வரணும் அப்படின்ட்டு. இது மாதிரி 2 விதமான ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் பேசிக்காக என்னென்னா, வெளியில் வந்து கழிப்பிடம் அப்படின்ட்டு டாகுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இவங்க வந்து எந்தெந்த ஸ்பாட்டில் எந்தெந்த இடத்துல வந்து இவங்களுக்கு அனுகூலமற்ற சூழ்நிலை இருக்கும் அப்படிங்கிறத அசஸ் பண்ணிக்கிறதுக்கு இவங்களுடைய ஒரு விஷயமா இருக்கும். இது நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய டாக் தான். அது நீங்கள் வந்து வெளியில் போய் சுற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமா கேட் திறந்தோடனே உள்ளுக்குள்ளே வர டாக் கூட கிடையாது. உங்கள் வீட்லேயே வந்து நம்மலாம் மனுஷங்கள்லாம் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டில் ப்ராக்டிஸ் ஆகிட்டோம் அப்படின்னா, இந்தியன் டாய்லெட்லேயாவது அந்த டாக்கு வந்து போகிறதுக்கான ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் ட்ரெயின் அப் பண்ணி விட்டிங்கன்னா, எப்படி இருந்தாலும் நீங்கள் அதை வந்து குளிக்கிறது, அதை வாஷ் பண்ணுறது, அதுக்கு அந்த பவுடர் பண்ணி அதெல்லாம் வந்து அந்த ஃபர் எல்லாம் வந்து நல்லா ஹேர் எல்லாம் ரொம்ப நல்லா வைக்கிற மாதிரிலாம் நிறைய இதெல்லாம் பண்ணீங்களே. அது ஒரு விஷயம்னா வெளியில் போய் அதோடைய கழிவு அதை இது பண்ணாமல் உங்கள் வீட்லேயே உங்களுடைய வளர்ப்பு நாய் தானே. உங்கள் இந்தியன் டாய்லெட் இல்லாமல் வெஸ்டர்ன் டாய்லெட் யாருமே கட்ட மாட்டாங்க. இந்தியன் டாய்லெட் பேசிக்காக ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த இந்தியன் டாய்லெட்டில் அந்த டாகோட இதை வந்து பழக்கிறது பெட்டராக இருக்கும். இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஒரு சின்ன ஒரு நல்ல விஷயம் தான் இது ஆக்சுவலாக. அது இதனால் வந்து ரொம்பவே நிறைய நல்ல விஷயங்களோ சின்னதான இழப்பாக இருந்தால் கூட அது உங்களுக்குள்ளே உங்களுக்கு டக்குன்னு தெரிகிற அளவுக்கு பார்த்து நீங்கள் வந்து டக்குன்னு ஏதாவது செஞ்சிடலாம். நீங்கள் வெளியிலலாம் சுற்றி கூப்பிட்டு போயிட்டு நீங்கள் அப்போ தான் பரவாயில்ல அந்த கழிவெல்லாம் போயிடுச்சுன்ட்டு வீட்டுக்குள்ளே கூட்டின்னு வருவீங்க. வீட்டுக்குள்ளே வந்து வெளியில் இருக்க கழிவெல்லாம் எடுத்துன்னு வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும். வந்தோடனே அது யூரின் போயிடும், இல்லை வந்தோடனே வந்து எங்கேயாவது கக்கி வைக்கும், ஏதாவது பண்ணி வைக்கும். ஸோ அப்போ என்ன ஆகுது, உங்களுக்கு வெளியில் இருக்கிற டிஸ்டர்பன்ஸு நீங்களாக போய் அதை அழகாக இன்வைட் பண்ணி உங்கள் வீட்டுக்குள்ளே இன்னும் கூட அதிகமாக அதை வந்து இன்னும் அதை டெப்ரிசியேஷன் லெவலில் வந்து இது பண்ணிக்கிறீங்க. ஸோ அதனால அது ஒரு ஒரு நல்ல ஒரு டிப். அது ஆக்சுவலாக உங்கள் வீட்லேயே இந்தியன் டாய்லெட்டில் டாக்ஸை வந்து பழக்கலாம். ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தானே அது கொடுக்குறோம். அதனால் நீங்கள் வந்து அதில் ஒன்றும் அவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இருக்க போகிறதில்ல. நீங்கள் அதனால அவ்வளோ ஒரு ஸ்ட்ரெயினும் கிடையாது. அதை நல்லாவே அது யூஸ் பண்ணும். இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, லைக் சில இடங்களில் வந்து ஒரு கறிக்கடைங்கெல்லாம் போடுவாங்க. அதாவது வீக்கெண்டில் வந்து
ஒரு கறி எடுத்தாங்க, கறி எடுத்து குடுத்தாங்க. அப்படிங்கிற மாதிரி வந்து அது ஒரு ரொம்ப பெரிய ஒரு விஷயம் மாதிரி. அதாவது எவ்ரி டே ஒரு எக் எடுத்துக்கிறதோ, எவ்ரி டே வந்து கொஞ்சம் கீரை சேர்த்துக்கிறது, எவ்ரி டே வந்து கொஞ்சம் காய்கறி சேர்த்துக்கிறது, சாப்பாடுல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுன்னு சொல்லுவோம்ல. அதே மாரி வீட்லனா ஒரு அ கோதுமையில என்ன பண்ணுவீங்க? சப்பாத்தி பண்றீங்களோ, இல்ல அடை ஏதோ பண்றீங்களோ, அந்த மாரி எதையாவது ஒரு சில ஃபைபர் ஐட்டம்ஸ்ல சேர்த்துக்கிறது, அதுவும் வந்து கொஞ்சம் நல்லதுன்னு சொல்லுவோம், ஆகாரத்துல. இப்போ இந்த எக் எவ்ரிடே நம்ம சாப்பிடல அப்படின்னா, தால் கூட இல்ல. இப்போ தால் சாப்பிட்டாவே போதும்னுவாங்க. அந்த புரோட்டீனே போதும்னு. பட் ரொம்ப எனர்ஜி லெவல் வேஸ்ட் ஆகுது. வெளியில போய் ரொம்ப அதிக வேலை பார்க்கக்கூடியவங்க, வெயில்ல அதிகமா வந்து பர்ன் அவுட் ஆயிடுது. ஸ்வெட்டிங் ஜாஸ்தியா இருக்கு. அவங்களுக்கு டீஹைட்ரேட் ஆகுற மாரி தண்ணி அடிக்கடி குடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்தபோது, நம்மளுக்கு அந்த ஃபேட் கன்டென்ட்காக கொஞ்சம் அந்த மாதிரியான புரோட்டீன் ஃபுட் கொஞ்சம் இன்டேக் அதிகமா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ தால்ல வந்து இருக்கக்கூடிய புரோட்டீன் இல்லாம, இந்த அனிமல் ஃபேட்ல இருக்கக்கூடிய எக்கா இருந்தாலும், இல்லன்னா இந்த மாதிரி சிக்கனோ, அந்த மாதிரி ஏதாவது மட்டன் அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு சாப்பிடும்போது, ஃபிஷ் வந்து குட் கொலஸ்ட்ரால். அது வந்து வெயிட் போடாது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஃபேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணாது. உங்க பாடி வெயிட்ட மெயின்டெயின் பண்ணும். அந்த ஃபிஷ்ஷ வந்து நீங்க சாப்பிடுறது. பட் இதில என்னன்னா, சிக்கனோ, மட்டனோ சாப்பிட்டீங்கன்னா, உங்களுக்கு அதில கொஞ்சம் உங்களுக்கு அந்த ரொம்ப வேர்க்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில ஏசி ரூம்லேயே இருக்கிறவங்களுக்கு அது தேவை இருக்காது. பட் நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி வெளியில் ஒரு ஹார்ட் கோட் ஜாப்ஸ் எல்லாம் பண்ணக்கூடிய ஆளுங்களா இருந்தீங்கன்னா, அந்த டைமில் உங்களோட பாடி ஃபேட்டை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறதுக்காக அந்த இதில் சொல்கிறாங்க. இப்போது இந்த கறி எடுத்து கொடுத்தாங்க, கறி எடுத்தோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு பெரிய சம்பிரதாய முறையாக பண்ணக்கூடிய சில அவங்கெல்லாம் இருப்பாங்க. ஏதோ ஒரு ஏதோ ஒரு தெவம் வந்துச்சு, ஏதோ ஒரு பர்ட்டிகுலர் ஒரு நினைவு நாள் வந்துச்சு, அந்த மாதிரி ஏதோ ஒரு இதில் வந்து பண்ணுறது. இப்போ யூஸ்வலாக என்னென்னா, அந்த பிராமின்ஸ் வந்து சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தானே ஒரு விஷயம் இருக்குது. கறி அதாவது கரிகா அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லுவாங்க. அதாவது நான் வெஜிடேரியன்ஸாக அவங்க அவ்வளோ எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா வெறும்னா எக்குட்டேரியன் வந்து எக்கு வந்து வெஜிடேரியனாக கன்சிடர் பண்ணி ரொம்ப காலம் ஆயிடுச்சு இல்லையா? பட் இந்த கம்பல்ஷன் வித் என்ன மற்றவங்களுக்கு வந்து எப்படி அதை ஈடுகட்டுறதுன்னு தெரியாமல் சில பிராமண பேச்சுலர்ஸே ஐ நோ தட் அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த பவுண்ட் ஆஃப் ஃப்ளெஷ்ஷுக்கு எப்படி வந்து வேல்யூ பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அவங்களே சாப்பிட்லனாலும், அவங்களே வீட்டில் சமைக்கிறது இல்லைனாலும், மற்றவங்களோட வந்து வேறு சோஷியல் தொடர்புகளில் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது அவங்களுக்கு அவங்களே வாங்கி கொண்டு போய் கொடுக்குறாங்க. இந்த பவுண்ட் ஆஃப் ஃப்ளெஷ்ஷுங்கிறது எப்படி நீங்கள் வந்து அதை கணக்கிட்டு சொல்கிறீங்க? இந்த பவுண்ட் ஆஃப் ஃப்ளெஷ்ஷு வந்து இவ்வளோ 1/4 கிலோ வாங்கணும், 200 கிராமோ, 100 கிராம், 150 கிராம்னு எவ்வளவோ அதை வந்து அவங்க வாங்கி பிராமின்ஸ். ஏன்னா நம்ம வந்து இந்த தர்ப்பணம் கொடுக்கறது, மகாலி அமாவாசைக்கு பண்ணுற அந்த காய்கறி பண்ணுறது, ஹோமம் பண்ணுறது, அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து அதாவது அவங்கவுங்க வீட்டுக்காக, அவங்கவுங்க ஃபேமிலிக்காக, அவங்கவுங்க செய்யக்கூடிய ஒரு சில நிலைகள் அது. இந்த புரோகிதம் பண்ணுறவங்க, இந்த மாதிரியான ஆச்சாரிய இந்த இதில் பூஜையில் உட்கார்றவங்க, அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து அதாவது யார் நபர்கள் கேட்குறாங்களோ அவங்களுக்கு உட்பட்ட, அவங்களுக்கு உடன்பட்ட அந்த சில விஷயங்களை அவங்களா என்ன எடுத்துட்டு வராங்களோ, என்ன சமர்ப்பிக்க வேண்டுதல் நினைக்கிறாங்களோ, ஏன்னா அவங்களோட மூதாதையர்களுக்கோ இல்லை அவங்களுக்கு வேண்டப்பட்டவர்களுக்கோ அவங்க செய்கிறாங்க. அந்த லிஸ்ட்டு தான் அவங்க இது பண்ண போகிறாங்க. இதில் ஏதாவது ஒன்று குறைஞ்சிச்சு கூடுச்சுங்கிறதெல்லாம் வந்து அவங்கவுங்க வீட்டில் இருக்கக்கூடிய அவங்களுடைய நபர்களுடைய அவங்களுக்கு என்ன முடியுமோ அதுதான் அவங்களால செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போது இந்த கறி எடுத்து கொடுக்க வேண்டிய ஒரு கம்பல்ஷன் வந்து ஏன் இவங்களுக்கு ஏற்படுது? ஏன்னா இவங்க வந்து நிறைய ஆன்லைனில் இருக்கக்கூடிய சில விஷயங்களோ, இல்லைன்னா வந்து சில கடைங்களுக்கு வந்து பக்கத்துலேயே கடைங்கள் வச்சுருப்பாங்க. இல்லை பேஸ் அந்த கடைக்கு ஓனர் வந்து இந்த மாதிரி ஊர்லேருந்து வந்த ஆளுங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு என்னென்னா இது மட்டும் செஞ்சால் பத்துறதில்ல. எப்படி அவங்க எதாவது டிமாண்ட் பண்ணுறாங்கன்னா, இப்படி வச்சா எப்படி தின்ன முடியும்? அடுத்த லெவலில் வந்து அவங்கள இன்னும் வேறு விதத்தில் பண்ணி வைக்க முடியுமான்னு பார்க்குறாங்க. இதுக்கு சமைச்சு கொடுக்க யார் இதை கொடுப்பா? அப்போ அதுக்கு ஒரு வீடு பிடிக்கணுமா? அதுக்கு வந்து பாத்திரம் எடுக்கணுமா? இதுக்கு வந்து இது ஸ்டவ்வு, கேஸு, அடுப்புன்ட்டு
அதாவது நீங்கள் போய் ஒரு கறி வாங்கி கொடுத்து அதோட அது முடியுதுங்கிறது இல்லாமல் இந்த மாதிரியான சில அடுத்தடுத்த அதாவது என்னென்னா நீங்களாம் விருப்பப்பட்டு நீங்கள் உங்களுடைய எந்த பார்ட்னர்ஸு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் செஞ்சிங்கன்னா பரவாயில்ல. ஆனால் இதை வந்து உங்களை அறியாமலே நீங்கள் போய் கமிட் ஆகி இந்த கறியோடு தீர்ற வேலை இல்லைங்க அது. அது வந்து இன்னும் ஜாஸ்தி உங்களை வந்து கஷ்டத்துக்கும், ஏன்னா ரொம்ப சென்சிட்டிவான ஆளுங்களாம் வேறு இருக்கிறாங்க. இது எப்படி டச் ஸ்க்ரீனில் இவ்வளோ சென்சிட்டிவான சில விஷயங்கள்லாம் நம்மளுக்கு ஏற்படுதோ, அந்த மாதிரி ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கக்கூடிய பதட்டம், அந்த மாதிரியான ஒரு இது அந்த நேரத்துக்குள்ளே அவங்களுக்கு வேலை சில விஷயங்கள் நடக்கணும். இதனால பிளாக் ஆகக்கூடாது, இதனால வந்து ஒரு சில பிரச்சனைங்க, எவ்வளோ பெரிய பிரச்சனைங்க அவங்களுக்கு ஈஸி. அதாவது எல்லாத்தையும் நிறைய சில விஷயங்கள் எல்லாம் டெஸ்ட் பண்ணி ரொம்ப நல்லா நேர்த்தியாக பண்ணி அதை வந்து கொண்டு போய் கொடுக்கும்போது அவ்வளோ கொடுத்து வாங்கணுமா? அதை உடச்சி பார்த்தா நம்மளுக்கு வந்து இப்போ தேங்காய் ஒரு ஃபார்ம் ஆகிறதே வந்து நம்மளுக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு விஷயமா சில பேர் பார்ப்பாங்க. அது உடைக்கணுமானே யோசிச்சுன்னு இருப்பாங்க. அது ஆனால் அதை வந்து செதறடிச்சோன்னா இன்னும் பத்த பத்தையாக நம்ம வந்து எவ்வளோ பேருக்கு யூஸ் ஆகும். அதில் வந்து 10 பைசா கூட நம்ம கொடுக்க வேண்டியதில்லை. அப்படியே வந்து நம்ம அது அவ்வளோதான், அது போயிடும் அப்படின்னு. சில பேர் அந்த பூஜாலாம் வச்சு அதுக்கு ஒரு இதெல்லாம் பண்ணி அதை ஒரு பெரிய ஒரு சென்டிமெண்டலான ஒரு சில ப்ராசஸ்லாம் பண்ணி உட்காந்துருப்பாங்க. அதனால் அந்த மாதிரியான ஒரு டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்குது. அதனால் இவங்க பிராமின்ஸு நீங்கள் இருக்கிறவங்க, சில பிராமின்ஸ் எல்லாம் அப்ராட் போனால் நல்லா நான்வெஜ்லாம் சாப்பிடக்கூடியவங்க இருப்பாங்க. இங்கே வந்தால் அவங்களுக்கு தெரிஞ்சிடுமோ, அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் தெரிஞ்சிடுமோன்ட்டு அவங்க அதை வந்து தவிர்ப்பாங்க. சில பேர், எல்லாரையும் நான் அப்படி சொல்லலை, சில பேராக இருக்கலாம். ஏன்னா அங்கே இருக்க ஒரு சூழ்நிலை வேறு, அங்கே இருக்க குளிர் வேறு, அது ஒரு அங்கே இருக்க ஒரு விஷயங்களே வேறு மாதிரி இருக்கும். பட் இங்கே நம்ம வந்து யதார்த்தமாக நம்மளோட மற்ற இந்தியன்ஸு நம்ம சொல்லிக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களில் வந்து நம்ம இந்த ஒரு இது பார்க்கணும். அதனால் உங்களுக்கு சம்மந்தப்படாத ஒரு சில இடங்களில் நீங்கள் கறி எடுத்து கொடுக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. அதுக்கு வந்து அது சீச்சின்ட்டு வறுக்கிறாங்களா, குழம்பு வைக்கிறாங்களா, அப்புறம் வாந்தி எடுத்தாங்களா, அதெல்லாம் பழியெல்லாம் வேறு உங்கள் மேலே வரும். அதனால் அது தேவையில்லாததை நீங்கள் செய்யாதீங்க. அப்புறம் இன்னொரு இது என்னென்னா, சில இது வேறு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், அதுக்குள்ளே மறந்துட்டேன். இந்த ஸ்கைலாக்கு வேண்டிய அந்த இது வந்து அதுக்கான கணக்கு நீங்களே இது பார்த்துக்கோங்க. அது யாருக்காவது அது எப்படி அது சூப்போ அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் எங்கேயாவது அது அது அவங்களுடைய இது ஒரு நிமிஷம். இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, இந்த வேண்டுதல் நிறைவேற்றுறது அப்படின்ட்டு சில பேர் வந்து அது ஸ்பிரிச்சுவலோட கனெக்ட். அது அவங்களுக்கு எப்படி வேண்டிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்க உள்ளுணர்வில் என்ன மாதிரி வந்து அதுக்கான ஒரு இது இருக்குதுன்னு நினைக்கிறாங்களோ, அந்த ஒரு விஷயத்த அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ என்ன ஒரு இதுன்னா, அமர்ந்துட்டே உட்காந்துட்டே நம்ம வந்து வேண்டிக்கிற ஒரு நிலை இருக்கலாம், நின்றுட்டு வேண்டிக்கிற ஒரு பிரார்த்தனை பண்ணுற ஒரு நிலை இருக்கலாம், இல்லை தூக்கத்திலே நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி படுத்துட்டே தூங்குறதுக்கு முன்னாடி ப்ரே பண்ணிக்கிறோம். நம்ம எழுந்துட்டு விழிப்பு வந்த அந்த ஒரு நொடியில் நம்ம அந்த நேரங்களில் வந்து ப்ரேயர் பண்ணி எழுந்திக்கிறோம். இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயம் இருக்கும். நடந்து வந்து அவங்களுடைய நேர்த்திக்கடனை இது பண்ணணுன்னு நினைக்கிறாங்க. சில பேர் வந்து அங்க பிரதர்ஷனம் பண்ணுவாங்க, சில பேர் அடி பிரதர்ஷனம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ சில பேர் சாப்பாடு போடணும் யாருக்காவது, சில பேர் வந்து காணிக்கை கொடுக்கணும், உண்டியலில் கொடுக்கணும். ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்குள்ள வந்து ஏதோ ஒரு சில அந்த ஸ்பிரிச்சுவல் கனெக்டில் அவங்களுக்கு எதை பண்ணணும், அது வந்து கொஞ்சம் திருப்தியாக இருக்கும்னு அவங்க நினைக்கிறாங்களோ அதை செய்வாங்க. அதுவும் அவங்களோட விருப்பம்தான். இது என்ன நான் ஒரு விஷயம் சொல்ல நினைக்கிறேன்னா, இந்த மண்டியிட்டு பிரார்த்தனை பண்ணக்கூடிய ஒரு சில நேரம், அதாவது எப்படின்னா, உங்களால் அவ்வளோ நேரம் அந்த முட்டி போட்ட நிலையிலேயே உங்களால் வேண்டுதலை பண்ண முடியும் அப்படின்னா, உங்களை நீங்கள் வருத்திக்கிற மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறது தான் எனக்கு கொஞ்சம் ஒரு விஷயம். நம்ம வேண்டிக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளை வந்து ரொம்ப கஷ்டப்பட வைக்கக்கூடாது. அப்போ அது என்ன ஆகுது, நம்ம வந்து கடவுளையே வந்து கடவுள் வந்து நம்மளை அப்படி கஷ்டப்படுத்தின மாதிரி அந்த அந்த ஒரு இதாக ஆகிடும். அது என்னென்னா, நம்மளே கடவுள் மேலே வந்து ஒரு பாரத்தை போடுற மாதிரியோ, கடவுளை வந்து நிந்திக்கிற மாதிரியோ, கடவுள் வந்து நம்மளை இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். கடவுள் வந்து எப்போவுமே மனுஷங்களை கஷ்டப்படுத்த மாட்டாங்க. சில நல்ல விஷயங்களுக்கு பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சில இதுக்காக தான் வந்து அந்த ரூபமே வந்து சில நேரங்களில் நம்மளுக்கு கிடச்சிருக்கும். இப்போது
முட்டி போட்டு அந்த மண்டி போட்டு நம்ம வந்து ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடிய ஒரு நிலை வந்து என்ன ஒரு விஷயம்னா, சில நேரங்களில் அதே இடத்துல அமர்ந்த நிலையில் இல்லைன்னா முட்டி போட்டிருக்க அந்த மண்டி போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துலையே வச்சு ஒரே இடத்துலையே நின்று அவங்க ஃபாதர்ஸையோ இல்லை அவங்க யாரை நினச்சி ப்ரேயர் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள நினச்சி ப்ரேயர் பண்ணுறாங்க. இது என்னென்னா 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கலாம் அப்படி பண்ணுமானா நான் சத்தியமாக அவங்களெல்லாம் வேண்டாம். அந்த மாதிரி எங்கள் அம்மாலாம் கூட பண்ணும்போது நான் வேண்டாம் சொல்வேன். சேரில் உட்காந்துக்கோங்க, இல்லை பாய் போட்டு நல்லா இது சப்பளங்கால் போட்டு உட்காந்து பண்ணுறதா இருந்தால் கூட வேண்டிக்கோங்க. நீங்கள்லாம் வந்து ஒரு ஏஜுக்கு மேலே ஒரு 50 வயசுக்கு மேலெலாம் இருக்கிறவங்க, ஒரு 60 வயசுக்கு மேலெலாம் முதிர்ச்சி ஆனவங்களுக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி மண்டி போட்டு ப்ரேயர் பண்ணக்கூடிய அந்த ஒரு நிலையே கிடையாது. ஏன்னா அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸு. அவங்க வந்து ஒரு நல்வழி சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும்போது அவங்க அந்த மாதிரி அவங்கள வருத்திக்கிட்டாங்கன்னா அவங்கள பின்தொடர்றவங்களுக்கும் அந்த வருத்தமும் அந்த வேதனையும் வலியும் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கும் அந்த நிலையை வந்து அனுபவிக்கிறதுக்கான ஒரு இதுவாக ஆகிடும். நல்ல நிலையில் இருக்கும்போது தானே நம்ம நல்லதை மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். நீங்கள் 60க்கு மேலெலாம் வந்து அந்த மாதிரி உங்களே நீங்கள் வருத்துக்கிற மாதிரியான ஒரு விஷயம் ஆச்சுன்னா 70 80லலாம் வந்து சில பேர் நடக்கிறதுக்கு கொஞ்சம் வாக்கிங் போனால் பெட்டராக இருக்கும் அப்படின்ட்டு, கொஞ்சம் பலவீனமாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு. அப்போ நடந்து வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். மண்டி போடும்போது அது கஷ்டமாக இருக்குது. அந்த பாடியோட ஃபுல் வெயிட்டும் வந்து அந்த கால்களோடைய அந்த எலும்பில் நம்மளுக்கு வந்து அந்த இதாக ஆகும்போது ஸ்ட்ரெத்தன் மேலே அதுவும் ஒரு பொசிஷனு. யோகாவில் கூட அது ஒரு பொசிஷன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம சில எக்ஸசைசஸ் எல்லாம் பண்ணும்போது அந்த பாடியோட வெயிட்டு தாங்கக்கூடிய லெவல் வந்து அந்த பாதங்களுக்கும் அந்த கால்களுக்கும் இருக்கும்னு. ஆனால் அது ரொம்ப நேரம் பண்ணால் அதையே வலியாக்கிக்க கூடாது. அதுக்காக சொன்ன வந்தேன். இன்னொரு இது என்னென்னா, இப்போது நம்ம மண்டி போட பழகிக்கிட்டவங்க அப்புறம் கைகளை ஊனி வந்து ஒரு நாய் மாதிரியோ குதிரை மாதிரியோ இல்லைன்னா ஒரு யானை மாதிரியோ வந்து நம்மளை பண்ணிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இப்போது ஒரு குழந்தை வந்து தவழ்கிற ஒரு வயது இருக்குது. அதனால அந்த குழந்தை வந்து க்ராலிங் இன் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 2 கைகளையும் ஊனி 2 கால்களோட முட்டியும் ஊனிண்டு அந்த குழந்தை வந்து பழகிறதுக்கு முன்னாடி அந்த குழந்தை வந்து முட்டி போட்டு கொஞ்சம் அது நகர்ந்து வீட்டுக்குள்ளே அது பண்ணிட்டு வரும், நடந்து வரும் மூமெண்ட்டுக்கு. இப்போ இவ்வளோ வயசாகி நம்ம நடந்தெல்லாம் பழக ஆரம்பித்து நம்ம விழக்கூடாதுங்கிற மாதிரியான ஒரு நிலையில் நம்ம யோசிக்கும் போது நம்ம அப்படி மண்டி போட்டு அந்த முட்டி போட்ட நிலையில் பிரார்த்திக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு கைகளை ஊனி நம்மளையே நம்ம நாய் மாதிரியோ இல்லைன்னா வந்து யானை மாதிரியோ இல்லை வேறு அனிமல் மாதிரியோ நம்மளுக்கு அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல்னும் போது மனுஷனோட ஆவி மட்டுமா ஃபில்டர் ஆகி வருது. இந்த மாதிரியான ஒரு தன்மைகள் வரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இந்த முகத்தை இது கூட பார்த்திங்கன்னா சில பேருக்கு பராக்கிரமம் வந்து செஸ்ட் லெவலில் அந்த இதெல்லாம் வந்து நல்லா ஹைட்டு நல்லா வெயிட்டு அந்த இது எல்லாமே இருக்கும். தலை வந்து நம்மளுக்கு பார்த்தா ரொம்ப சின்ன இதுவாக இருக்கும். அந்த ப்ரொப்போர்ஷன் டு தி ஹெட் அண்ட் டு த பாடி வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். அந்த மாதிரி வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா பாடியும் இருக்கிற அளவுக்கு வந்து ஹெட்டோடைய அந்த அளவும் இருக்கும். இப்போ சில பேர் ரொம்ப ஊதி போய் ரொம்ப அப்படியே பாறாங்கல் மாதிரி இவ்வளோ பெரிய உடம்பு இருக்கும். தலை பார்த்தா தலை அந்த உடம்புக்கு ஏற்ற மாதிரி இவ்வளோ பெரிய தலை இருக்கும். 10-15 தலை இல்லை, ஒரு தலை தான். அந்த ஒரு தலையிலே வந்து நம்மளுக்கு தெரியும் அந்த உடம்போட அந்த ஊதலும் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி தலையும் வந்து பெரிய பாரமாக ரொம்ப பெரிய மண்டையாக இருக்கும். அது நம்ம தேங்காயெலாம் போட்டு உடச்சி அதில் வந்து நம்ம உடச்சோடனே அதுலேருந்து கொஞ்சம் சைஸ் கம்மியாயிடுச்சுன்னா சைஸ் கம்மியாகாது. வெல்லம் வந்து இவ்வளோ கெட்டி வெல்லம் வாங்கு, மண்டை வெல்லம் வாங்குன்னு அதில் உடச்சா அதுலலாம் வந்து மண்டையோட சைஸ் வந்து குறையாது. இப்போது இந்த மாதிரி இவ்வளோ ஜைஜாண்டிக்காக பார்க்கக்கூடிய ஒரு நபர் நிற்கும் போது அவ்வளோ ஹைட்டு அவ்வளோ வந்து அதாவது அவங்களுடைய அந்த ஒரு ஸ்திரம் வந்து அவ்வளோ இதுவாக இருக்குது. ஆனால் தலையை வந்து இவ்வளோண்டாக்கி அப்புறம் அந்த தலையை பணிய வச்சு இந்த மாதிரி மண்டிட்டு பணிய வச்சு அந்த அந்த தலையில் வந்து மாங்காய் இல்லை, அது தேங்காவே போட்டு உடைச்சா கூட அப்புறம் அந்த மனுஷன் வந்து மனுஷன் நிலையில் இருக்க முடியுமா? இல்லை அவன் பெரிய பெரிய ஒரு வீரனான ஒரு சூரனான ஒரு பெரிய இதுக்கு அந்த மாதிரியான பணியிடல் வந்து தேவையே இல்லையே.
அந்த மாதிரி வந்து அவங்கள வந்து நிர்பந்திக்கக்கூடிய அந்த ஒரு சூழலில் உருவாக்குறாங்கங்கிறது தான் நம்ம சொல்லணும். அது ஒரு யதார்த்தமான உண்மை. அது ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் எங்கேயோ கனெக்ட் ஆகி ஸ்பிரிச்சுவலாக எங்கேயோ ஒரு வேண்டுதலில் வந்து நீங்கள் செய்யக்கூடிய ஒரு பலனை எதிர்பார்க்கும் போது நினச்சி நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயத்த இன்னொரு மனிதர் வந்து அவங்களுடைய வலிமையும் அவங்களுடைய பராபக்கிரமத்தையும் அதிகப்படுத்தி காமிக்கணும், அவங்கள வந்து பெரிய வீர முடியோ இல்லை அதை விட ஒரு பெரிய ஒரு விஷயங்கள் லெவலில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத காமிச்சிக்கணுங்கிறதுக்காகவே உங்களை அடி பண்ணி வைக்கிறாங்கன்னா அந்த மாதிரி ஒரு வேண்டுதலோ இல்லை நேர்த்தி கடனோ அவசியமே கிடையாது. அதனால் வேண்டுதல்னு பண்ணும் போதும் உங்களை ஸ்திரத்தன்மையை இழந்துடாமல் அவங்களோட வலிமைக்கு எந்த ஒரு விஷயங்கள்லையும் பாதகம் ஏற்படாத அளவுக்கு தான் வந்து வேண்டுதலும் இருக்கணும். அந்த ஸ்பிரிச்சுவல் கனெக்ட்டுங்கிறது அது ஒரு நல்ல விஷயத்துக்கு உண்டான ஒரு விஷயம். உங்களை வந்து தப்பாக பயன்படுத்திக்கக்கூடிய லெவலில் அது இருக்கக்கூடாது. அதுதான் இன்னொரு விஷயம் சொல்ல வந்தேன்.